இந்த குழிக்குள்ளாக விழுந்தேன் என்று சொல்லி நாம் எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் எவ்வளவு அலர்ட்டாக இருப்போம். உண்மைதானே? அப்படி யோசித்து பார்க்கிறோமா? ஆஹா, இந்த இடத்துக்கு வரும்போது தான் நான் ஒரு பாவத்தை அறியாமல் செய்து விட்டேன் என்று சொல்கிறோம். அப்படி ஒரு சிந்தனை வரும்பொழுது அந்த சிந்தனை நம்ம என்ன செய்யும்? நீ செய்யாதே, அங்கே போகாதே, நீ அங்கே நில்லாதே, அதை பாராதே. நம்ம மதுபானத்தை பார்க்கும் பொழுது அது பாத்திரத்தில் எப்படி இருக்கும்? பளபளப்பாய் தோன்றும். அதை பாராதே, நில்லாதே, எப்படி தான் வேதம் சொல்லித் தருகிறது. ஆனால் அது என்ன செய்யும்? இரத்த வர்ணமாக இருந்து என்ன செய்யும்? எப்படி குடிக்கும்? விரியனை போல என்ன செய்யும்? தீண்டும். பார்த்துங்க. ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் அநேகமான வாலிப சகோதரர்கள், நம்ம சகோதரர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க, நான் கருத்திற்குள்ளாக நம்புகிறேன். ஆனால் நிறைய இடங்களில் நான் ப்ரோக்ராம் போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா வாலிப பையங்கள்லாம் இருக்கிற நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அப்படி ஒரு பண்டிகை நமக்கு தேவையில்லை. இந்த வருஷம் பண்டிகைலாம் பார்த்தா அப்படி ஒரு ஸ்மெல்லே தெரியவில்லை. அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பண்டிகையின் பொருள் கிறிஸ்து என்பது தான். ஆனால் ஏராளமான இடங்களில் பண்டிகையின் பொருள் உணவாகிவிட்டது. ஒரு நிகழ்ச்சியை நான் செய்து கொண்டிருந்தேன், ஒரு கதாபிரசங்கம், ஒரு பஜனை பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய பஜனை பிரசங்கத்துக்கு இவ்வளவு திரளான கூட்டமா? ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரையான்னு சொன்னேன். நான் எண்ணிக்கொண்டிருந்த சில வேளை நிமிஷத்திலே சபை உபதேசியார் வந்து காத்துக்குள்ள, சார் சாப்பாடு ஆறிப்போகும், சீக்கிரமாக முடிங்க, குழம்பெல்லாம் கொஞ்சம் முன்னமே வச்சுட்டோம். அப்போ நினச்சேன், ஆஹா, நம்ம பிரசங்கத்துக்காக மக்கள் என்ன செய்யலை? காத்திருக்கலை. எதுக்காக இருந்தாங்க? உணவு வேண்டியது தான். ஆண்டவரே மலை பிரசங்கத்தில் பார்க்கும் பொழுது இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இவர்களுக்கு உணவு யார் கொடுப்பா என்று கேட்கும் பொழுது ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவருக்கு எப்படி ஆன்மீக பசி இருந்ததோ அதுபோல் ஆத்ம பசி இருந்ததோ அதுபோல் சரீர பசிக்காக மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி தான் அவர் என்ன செய்தார்? சிந்தனை கொண்டார். நாமும் அந்த சிந்தனையில் தான் இருக்கிறோம். ஆனாலும் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை பாராதபடிக்கு அவர் என்ன செய்வார்? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் நம்ம விட்டு நீக்குவார். அதைத்தான் 32ஆம் சங்கீதம் எடுத்து வாசிங்கம்மா. 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன். எவனுடைய சத்தம் வாசிங்க டீச்சர், பாராம சொல்றீங்களா? எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் எண்ணாதிருக்கிறாரா? அப்படியா? பார்த்து கொண்டுதான் மேற்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபை என்ன செய்யுது? விளங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை எவனுடைய பாவங்களை, எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ என்று சொன்னால், நான் இந்த காரியத்தை குறித்து வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களிடம் கேட்டதுண்டு. ஐயா, இப்படி ஒரு வசனம் இருக்கிறதா, இருக்கு, பொருள் தான் என்ன? அப்போ ஆண்டவர் சில பாவங்களை பாராமல் கண்ணமுடி சரி போயிட்டு போகிறான், அப்படி விட்டுருவாரா? நம்முடைய ஆண்டவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் தான். ஆனால் பாவம் செய்து, என் மகனை செய்து கொள், சரி ரொம்ப ஆசைப்பட்டுட்டா, ரொம்ப விரும்பிட்டா, விடுவாரா? பார்த்து கொண்டே இருப்பார். அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. ஒருவேளை தம்பி மோசமானவன், தங்கச்சி மோசமானவா, அக்கா மோசமானவா, அந்த அம்மா மோசமானவா, இவன் மோசமானவன், அவன் மோசமானவன் அப்படின்னு சொன்னோம் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. போதும், நம்ம ஒருத்தர் சொல்ல வேண்டாம். கையும் களவுமாக பிடித்து கொண்டு வரப்பட்ட, விபச்சாரத்தில் பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த பெண்ணை மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி, இவள் பெரிய பாவத்தை செய்தாள் என்று சொல்லி அங்கே கொண்டு விட்டார்கள். எல்லாரும் எரி சொன்னார் ஆண்டவர். ஏன்னா மோசேக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்ததே ஆண்டவர். அதை கொடுக்கும் பொழுது அதன்படி அக்கார்டிங் டு தை என்ன செய்ய வேண்டும்? இவன் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டுமே என்று சொல்லி, அப்படி என்று சொல்லும் பொழுது இவர்கள் எல்லாம் தங்களுடைய கரங்களில் கற்களை வைத்துக் கொண்டு இருப்பது போலதான் படக்காட்சிகளில் நம்ம காண்பிப்பார்கள். உண்மையிலே அப்படி காட்சிகள் காட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு தத்ரூபமாக புரியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒன்றும் சொல்லவில்லை. தரையிலே குனிந்து அவருடைய விரல்களால் மணலில் என்ன செய்தால், முதலில் பாவம் இல்லாதவன் இவளை எரிந்து கொள்ள கடவன். அப்படி என்று சொன்ன ஆல் ஆர் சின்னர்ஸ், நாம் எல்லாரும் பாவிகள் தான். முதலாவது பாவம் இல்லாதவன்
இவளை கல்லெறிந்து கொள்ள கடவன் என்று சொல்லி அவர் குனிந்து கொண்டார் என்று தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்படி தான் நான் என்னுடைய சிந்தையில் எடுத்துக்கொள்வேன். சிறிது நேரம் கழித்து இந்த ஸ்திரீயானவள் நோக்குகிறாள். அங்கே நோபடி வாஸ் தேர். ஒருவரும் அங்கே காணப்படவில்லை. அவள் ஆண்டவரை பார்த்து வினவுகிறாள், ஆண்டவரே, ஒருவரும் இல்லை, என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒருவரும் இல்லையே, நீர் என்னை என்ன செய்ய போகிறீர் என்று சொல்லி கேட்கிறாள். ஆண்டவர் என்ன சொன்னார்? பெரிய கலதைக்கு மணல் போடாரோ, நீ இப்போ இனிமேல் பாவம் செய்யாது. உங்களுக்கு எனக்கும் அதே வார்த்தை தான். ஒருவேளை பாவம் செய்யாத மனிதனே இருந்திருக்க முடியாது. அதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேனே, நன்மை செய்யாதிருந்தால் அதுவே என்னது? பாவம். ஒருவரை தவறாக எண்ணினாலே அது தீய நோக்கமும் பாவமாம் என்று சொல்லிதான் அங்கே நீதிமொழிகளில் அங்கே ஞானி சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த வழியை பார்க்கும் பொழுது யார் பாவி? எல்லோருமே பாவிதானே. அப்போ அப்படி அந்த சிந்தைக்குள்ளாக வந்தோம் என்று சொன்னால் நாம் மற்றவர்கள் என்ன செய்ய மாட்டோம்? குறை சொல்ல மாட்டோம். நாம் செய்த எல்லா காரணத்துக்கான, எல்லா அநியாயத்துக்கான, எல்லா பாவங்களுக்கான அத்தனை காரியங்களையும் சுமக்க வேண்டியது அவரவர் கடமைகள். அதற்கு முன்பாக ஒரு பிற மத சகோதரனை கேட்டால் அவர் சொல்வார்கள், நாங்கள் பாவ நிவர்த்திக்கென்று ஹோமம் வளர்த்து விட்டோம், அப்படி செய்து விட்டோம், இப்படி செய்து விட்டோம். நமக்கு அப்படி உண்டா? ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அழுது, அன்று அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு போனானே, ஒரு வார்த்தை சொன்னான், தன்னுடைய உள்ளத்திலே சிந்தித்து கொண்டிருந்தான், என் தகப்பன் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வேலைக்காரர்கள் உண்டு, அநேக வேலைக்காரர்கள் நிம்மதியாக சாப்பிடுகிறார்களே, நான் என் தகப்பனிடத்திற்கு போய், அவன் சிந்தையில் ஏற்பட்டது தான், நான் என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, உமக்கு முன்பாகவும் பரத்திற்கு உதவமாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொல்கிறானே. அதுபோல் நீங்களும் நான் ஆண்டவரை பார்த்து கேட்போமா? இந்த ஒரு சிறிய பாடலினுடைய ஒரு சில அடிகளை மாத்திரம் என்னோடு இணைந்து நீங்கள் பாடும்படியாக நான் கேட்கிறேன். என்னையின் ஆனந்தம் என்று சொல்லி மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாடுவோமா? பாடி நான் நிறைவு செய்கிறேன். கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்தாகிவிட்டது. இப்போ சாப்பாடு இல்லைல்ல, சரி பரவாயில்ல, ஆனாலும் கூட்டமாக இருக்கீங்க. அதுதான் ஆண்டவர் மகிமைப்படக்கூடிய ஒரு காரியம். சரி பாடுவோமா? 413 கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, மன்னன் கிறிஸ்து எல்லாம் கைத்தறி பாடலாமே. நம்ம பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சுட்டாருன்னு எவ்வளோ சந்தோஷமாக பாடணும். மன்னன் கிறிஸ்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே, கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் பாயில் கொண்டாடுவோம், கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மாயில் கொண்டாடுவோம், நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம், நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம், என்ன எல் ஆனந்தம், என்ன எல் ஆனந்தம் சொல்ல கூடாதே, என்ன எல் ஆனந்தம், என்ன எல் ஆனந்தம் சொல்ல கூடாதே,
மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னித்து விட்டாரே, மன்னித்து விட்டாரே. கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டாரா? மன்னித்து விட்டார் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக உங்கள் உணர்வோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இரக்கத்தினால இன்றைய நாளில் பேராலயத்தினுடைய பாடகர் குழுவினர் மிக நேர்த்தியாக இன்றைய நாளை ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபித்துக்கொள்வோம், அவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்தவரே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று நம்முடைய வேதம் சொல்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீர் குறிப்பிட்டிருக்கிறீரே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீராகிய கர்த்தாவே, இம்மட்டுமாய் கர்த்தாவே உம்முடைய ஜனங்களாகியவை ஏகோபித்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை கர்த்தாவே உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தாவே நீர் கிருபை செய்தீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீராகிய கர்த்தாவே, எங்களது வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதானம் சந்தோஷம் உண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்முடைய வேதத்திலே சொல்லியிருக்கிற வார்த்தைகளின் அடிப்படையில் கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே, எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி கர்த்தாவே, நீர் கேட்ட கேள்விகளை கர்த்தாவே, நீர் கேட்ட கேள்வியை கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறும் வண்ணமாக அனுதினமும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்தின் அருகாமையில் அமர்ந்திருந்து ஜெபிப்பதற்கு ஏதுவாக விண்ணப்பத்தின் ஆவியும் ஜெபத்தின் ஆவியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து ஆசீர்வதித்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதான சத்திய வசனத்தின் அடிப்படையில் இயேசு உலக ரட்சகர் மெய்யான இயேசுவே மெய்யான தேவன் என்கிற உண்மையை நாங்கள் அறிந்து உம்மை ஆராதிக்கிறதன் அடிப்படையில் சகல ஜனங்களும் உம்மை அறிந்து கொள்ளவும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாவது எப்படியோ அதே நிலையில் சகல ஜனங்களும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுவதற்கு கர்த்தாவே, எங்களை நீர் சந்தித்தது எப்படியோ அதே நிலையில் அவர்களை நீர் சந்தித்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, சகல காரியங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் ஆசீர்வதித்துள்ளும். கர்த்தாவே, இந்த வேளையிலே வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக மற்றும் நன்மையான ஏவுகளுக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளைகளில் நன்மையான ஈவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் கட்டளையிட்டு உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்துள்ளும். மகிமையான காரியங்களை கர்த்தர் நீர் நடப்பியும். இந்த வேளையிலே கர்த்தாவே, வியாதியோடு பலகீனத்தோடு காணப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கிருபையாக இறங்கும், ஆசீர்வதித்துள்ளும். தேவரீர் நல்ல சரீரத்தில் நல்ல ஜீவன் சுகம்பலன் உண்டாயிருக்க என் ஆண்டவர் நிற்கிறேன். உம்முடைய வசனங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லியிருக்கிறதான சத்திய வசனத்தின் அடிப்படையில் சரீரத்தில் நல்ல ஜீவன் சுகம்பலன் உண்டாயிருக்க கர்த்தர் அருள் செய்தலும். ஆசீர்வதி மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரே அனைவரும் வார்த்தையே
ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவான் மறவாதே. ஆமென். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.